ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு இப்படியெல்லாம் செய்து சாப்பிட முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்பொழுதும் இட்லி தோசை செய்து சாப்பிட்றவங்களா நீங்க, இனி அது போல செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது போல செய்து சாப்பிடுங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இது போல இதுக்கு முன்னாடி செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இது ஊற வைக்க மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி இது ரொம்பவே ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். இப்ப 4 மணி நேரம் கழித்து பாக்குறேன், நல்லா ஊறி வந்திருக்குதுங்க. இப்ப தண்ணியை ஃபுல்லா வடிய விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். நீங்க ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு பதில் கடை புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பொன்னி அரிசி எதுல வேணாலும் செய்யலாம். புழுங்கல் அரிசியில செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப மிக்சி ஜார்ல ஃபுல்லா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நெய்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா அரையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸா அரைச்சி எடுத்துக்கிட்டே பாருங்க. இந்த அளவுக்கு நெய்ஸா இருக்கணுங்க. கண்டிப்பா நெய்ஸா அரைச்சுக்கோங்க. இப்ப சரியா இருக்குதுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுல கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க இந்த பருப்பு லைட்டா செவந்து வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை மீடியமா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கறியை விடாம பருப்புகளை லைட்டா செவந்து வரட்டும். இப்ப இதுல ஒரு 2 சீல் அளவுக்கு தேங்காய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது, ஒரு சின்னதா கேரட் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காவை துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த புழுங்கல் அரிசி. இன்னொரு பேன் வச்சுக்கிறேன். அதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பு நான் இன்னும் பத்த வைக்கல. தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து இப்ப சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபுல்லா முழுவதும் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இப்ப மிக்சி ஜாரை லைட்டா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும், இல்லாட்டினா கட்டிகள் ஆயிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. கொஞ்ச நேரத்திலே திக்காய் வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே திக்காகுது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல நல்லா திக்காய் வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணுங்க. இன்னும் 1 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ சரியா இருக்கும். நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறத ஃபுல்லா முழுவதும் சேர்த்துக்கிறேன். இது போல ஃபுல்லா முழுவதும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம ரெடி செய்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லாவே ஆறி வந்துருச்சுங்க. இப்போ கையில லைட்டா எண்ணெய் கொஞ்சமா அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இது போல உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்க உருண்டையா உருட்டி கூட அதை வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு கொழுக்கட்டை போல உருட்டி வைக்க போறேன். பாருங்க, இந்த ஷேப் நான் உருட்டி எடுத்திருக்கேன், செய்து எடுத்திருக்கேன். ஒரு துணி போட்ட இட்லி தட்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு கொஞ்சமா இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானோன்னா இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சு கரெக்டாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான புழுங்கல் அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். உங்க வீட்டுல ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தா என்னடா ரெசிபி செய்யலாம்னு யோசிக்காம இது போல கொழுக்கட்டையா செய்து கொடுங்க. உங்க வீட்டு குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டா இருக்கும். பிச்சு காட்டுறேன் பாருங்க. வீடியோ எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.